நாத்திகவாதி, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளை திட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக கடவுளை திட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட அந்த சாக்கிலாவது அவர்கள் கடவுளுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தானே. வெறும் காசு பணம் பணக்காரரா இருந்தா மட்டும் அவர்கள் சுகமாக வாழ்வதாக நாம் எண்ணிவிட முடியாது. அவர்களுக்குள்ளாகவும் நிறைய துன்பங்கள் இருக்கும், உடல் உபாதைகள் என்பதெல்லாம் இருக்கும். அத்தனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன சந்தேகம் கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடவுளை திட்டுபவர்கள் கூட எந்த கெடுதலும் இல்லாமல் நன்றாக இருப்பதை காண்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கடவுளை ஏன் வணங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது கடமையை செய்வதே கடவுள் வழிபாடு. முதலில் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருமே அவரவர்கள் தங்களுக்குரிய கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் பகவானே பகவத்கீதையில வலியுறுத்தி சொல்லி இருப்பார். அது இல்லாம இப்ப நான் கடமையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன், நான் எதுக்கு கோவிலுக்கு போக வேண்டாமான்னு சொன்னா, கோவிலுக்கு போகணும் தான். கோவிலுக்கு போய் கடவுளை வணங்குவதன் மூலமாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி என்பது வலுப்பெறுகிறது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இவர் கேட்ட மாதிரி கடவுளை திட்டுபவர்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு நாத்திகவாதி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நாத்திகவாதி, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளை திட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக கடவுளை திட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட அந்த சாக்கிலாவது அவர்கள் கடவுளுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தானே. இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம அப்படியே புராண கதைகளின் வாயிலாக கூட இதனை புரிந்து கொள்ளலாம். ஹிரண்யகசிபு அப்படின்னு ஒரு கேரக்டர் நமக்கு தெரியும். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யார் இந்த ஹிரண்யகசிபு? பிரகலாதனுடைய அப்பா. பிரகலாதனுடைய அப்பா அந்த ஹிரண்யகசிபு சதா அந்த நாராயணன் தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார் அல்லவா. இந்த நாராயணன் தான் எனக்கு எதிரி, அந்த நாராயணன் வந்தா நான் சம்ஹாரம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். தன்னுடைய பிள்ளையான அந்த பிரகலாதன் நாராயணனுடைய பெயரை சொல்வதாலேயே இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டே போறது. தன்னுடைய பிள்ளை என்றும் பாராமல், பெற்ற பிள்ளை என்றும் பாராமல் அந்த பிள்ளைக்கு மரண தண்டனை எல்லாம் கொடுத்துட்டே வராரு இல்லையா. இப்படி சதா சர்வகாலமும் அந்த ஸ்ரீமன் நாராயணனை துவேஷித்து கொண்டே இருந்தவர் தான் அந்த ஹிரண்யகசிபு. ஆனாலும் அவர் மிகப்பெரிய மன்னனாக, இந்த உலகையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாக, பொதுமக்கள் யாவரும் அவருடைய பெயரையே சொல்லி ஓம் ஹிரண்யகசிபுவே நமஹா அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய, அவர் கடவுளுக்கு இணையாகவே வாழ்ந்தார்னு சொன்னா அதற்கு காரணம் என்னங்கிறத யோசிக்கணும் இல்லையா. இவர்களுடைய முன்ஜென்ம கதை அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? யார் இந்த ஹிரண்யகசிபு மற்றவனுடைய தம்பி ஹிரண்யாக்ஷன் சொல்லி பார்த்தோம்னா, இவர்கள் வைகுண்டத்திலே, சாட்சாத் அந்த வைகுண்டத்திலேயே இறைவனினுடைய காப்பாளர்களாக, வாயில் காப்போனாக இருந்தவர்கள். வாயிற் காப்போனாக வைகுண்டத்திலேயே இருந்தவர்கள். முனிவரினுடைய சாபத்தின் காரணமாக அந்த முனிவர் என்ன பண்றார்? அவர் வரும்பொழுது இவர்கள் வைகுண்டத்திற்குள்ளாக அனுமதிக்கவில்லை. இறைவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லும் பொழுது என்னையே அனுமதிக்க மறுக்கிறீர்களான்னு சொல்லிட்டு அவர்களும் நீங்கள் மனித பிறவி எடுக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சுடுறார். அழகா இதுக்கு என்ன விமோச்சனம்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவர்கள் 2 பேரும் ஓடி போய் பகவான்கிட்ட கேட்கும்போது பகவான் என்ன கேட்கிறாருன்னா, என்னை எதிர்த்து நின்று என்னுடைய கையால் சம்ஹரிக்கப்பட வேண்டிய 3 பிறவிகள் வேண்டுமா, அல்லது என்னை வழிபட்டு மோட்ச பிராப்தியை அடையக்கூடிய ஒரு 100 பிறவிகள் உங்களுக்கு வேண்டுமான்னு இறைவன் கேட்கும் பொழுது அவர்கள் இறைவனத்தை என்ன சொல்றாருன்னா, 100 பிறவியெல்லாம் தாங்காது, அத்தனை காலம் உங்களை காணாமல் எங்களால் இருக்க இயலாது, எங்களுக்கு உங்களை எதிர்த்து நின்று உங்களால் சம்ஹரிக்கப்பட வேண்டிய அந்த 3 பிறவிகளே போதுமானது, அப்படி ஒரு வரத்தை தாருங்கள்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துதான் இவர்கள் ஹிரண்யாக்ஷனாகவும் ஹிரண்யகசிபாவும் பிறந்திருப்பார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த ஒரு பிறவியில ராவணேஸ்வரனாவும் கும்பகர்ணாவும் பிறந்து ராமனால் சம்ஹரிக்கப்பட்டார்கள்ங்கிற மாதிரிலாம் அந்த கதையானது சொல்லும். இப்படி அந்த ஹிரண்யகசிபு முன்ஜென்மத்திலே எப்படி இருந்தான்? இறைவனுக்கே மெய்காப்பாளனாக இருந்தவன், இறைவனினுடைய வாயிற்காப்போனாக, அந்த வைகுண்டத்தினுடைய வாயிற்காப்போனாக இருந்தவன் தான் அடுத்த பிறவியிலே மன்னனாக, ஒரு சக்கரவர்த்தியாக வாழ்ந்து இறைவனுக்கு நிகராகவே வாழ்ந்து இறைவனாலவே சம்ஹரிக்கப்பட்டவன் என்று வரும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. கடவுளை திட்டுபவர்களுக்கு இறைவன் வாரி வழங்குகிறார் என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்குரிய கடமைகளை சரிவர செய்து கொண்டிருப்பார்கள். கடவுளை திட்டுபவர்கள் என்று சொன்னாலும் கூட
மற்றவர்களுக்கு பொதுமக்களுக்கு தங்களால் ஆன உதவிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். இறைவனானவர் இது போன்ற மனிதர்கள் மூலமாகத்தான் மற்றவர்களுக்கு உதவியை செய்து கொண்டிருப்பார். ஒருவருக்கு நல்லபடியா நீங்க இவர் சொல்வது எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா, அவர் காசு பணம் செல்வாக்கோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னா அவருக்கும் நிறைய கஷ்டங்கள் என்பது இருக்கத்தானே செய்யும். வெறும் காசு பணம் பணக்காரரா இருந்தா மட்டும் அவர்கள் சுகமாக வாழ்வதாக நாம் எண்ணிவிட முடியாது. அவர்களுக்குள்ளாகவும் நிறைய துன்பங்கள் இருக்கும், உடல் உபாதைகள் என்பதெல்லாம் இருக்கும். அத்தனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் காசு பணம் இருப்பதால் மட்டும் அவர்கள் நல்லபடியாக வாழ்கிறார்கள் என்று கருத முடியாது. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதியிலே இறைவனினுடைய நாமாவினை நிச்சயமாக சொல்வார்கள். இதை நாம் நிறைய பிராக்டிக்கலாவே நம்ம பார்த்திருப்போம். அவர்கள் சதா சர்வகாலமும் இறைவனை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்களே என்ற அந்த கருத்துக்குள் செல்லாமல் நம்முடைய கடமை என்ன? நாம் தொடர்ந்து இறைவனை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதை நாம் செய்ய வேண்டும். இறைவன் எப்பொழுதுமே நமக்கு அருகிலேயே இருந்து கொண்டு நம்முடைய செயல்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொண்டால் போதுமானது. என்னை செயல்படுத்துவதே அந்த இறைவன் தான் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டாலே நிச்சயமாக நாமும் நன்றாகத்தான் இருப்போம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.